ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமாக 2 வீடியோ பண்ணியிருந்தோம். 3வது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, பிரச்சனை இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் எப்படி லாங் லைஃப் மெயின்டைன் பண்ணுறது 3வது ஒரு வீடியோவில் பார்ப்போம்னு சொல்லி தான் அந்த விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் 2 வீடியோ பார்க்காத ஆளுங்க கண்டிப்பாக சேனலில் இருக்குது, அதை கண்டிப்பாக பாருங்கள். தொடர்ந்து நல்ல முறையில் நட்பு பாராட்டி நல்ல நண்பர்களாக பயணப்பட்டு கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த நட்பில் விரிசல் ஏற்படுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அது என்ன காரணங்களால் இருக்குன்னாக்கா, ஏதாவது ஒரு பொது விஷயங்களில் உள்ள ஒரு கருத்து வேறுபாடு, அல்லது கொடுக்கல் வாங்கல், அல்லது அதிகமான எதிர்பார்ப்புகள் மூலமாக இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோம். நம்ம நட்பில் விரிசல் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த கட்டத்தில் தான் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாட்டு அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணோன்னாக்கா, தொடர்ந்து நம்ம நண்பர் கூட அந்த நட்பை லைஃப் லாங் நமக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த எந்த ஒரு பிரச்சனைக்குரிய அந்த சப்ஜெக்ட்டு, அந்த கருத்து வேறுபாடு அந்த சப்ஜெக்டை அப்படியே மாற்றி வச்சுட்டு, அவரிடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிவிட்டு, அவர் கூட பயணப்பட்ட அந்த நெடிய அந்த பயணத்தில் நிறைய நல்ல நினைவுகள், நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அந்த நண்பர் கூட நம்ம கண்டிப்பாக இருக்கும். அந்த விஷயங்களை நம்ம மனதில் கொண்டு வந்துட்டு, இந்த சின்ன பிரச்சனைக்குரிய விஷயத்தை அப்படியே மாற்றி வச்சுட்டு, நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி அவர் கூட தொடர்ந்து பயணிப்போமானால், அந்த நண்பர் கூட நல்ல முறையில் லைஃப் லாங் பயணப்பட முடியும். உங்கள் லைஃப்லையும் இப்படி ஒரு நட்பில் விரிசல் ஏற்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துனாக்கா, நீங்களும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த நண்பர் கூட லைஃப் லாங் நண்பராக இருங்க. தேங்க்யூ.